ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களோ? நான் இன்றைக்கு உங்களோட ஒரு ஸ்மூசி வீடியோ தான் உங்களோட ஷேர் செய்வோம்ன்றிருக்கிறேன். அதுக்கு நான் ஒரு 3 பழம் எடுத்து வச்சுக்கிறேன். அதை நான் இப்போ கிரைண்டரில் போட்டு எல்லாம் மிக்ஸ் செய்து ஸ்மூசி செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். மறக்காமல் என்னுடைய வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். அதுக்கு இப்போ நான் ஒரு பனானா, கொஞ்சம் கிரேப்ஸ், மற்றது ஒரு ஆப்பிள் இவ்வளவு தான் செய்து கட் பண்ணி போட்டு இப்போ செய்ய போகிறேன். நீங்கள் வேணுமெண்டா இதுக்குள்ளே வேறு வேறு பழங்களும் சேர்க்கலாம். நான் வந்துட்டு இவ்வளோ தான் சேர்க்குறேன். என்கிட்ட இவ்வளோ பழம் தான் இருந்தது. எல்லா பழமும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, முடிஞ்சுது. இப்போ கொஞ்சம் இது கொஞ்சம் ஓரளவுக்கு பழதாயை கொண்டு போகிறோம் நிலைமையில் இதை செய்துட்டா அது வேஸ்ட் ஆகாது தான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு பழங்கள் எல்லாம் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ பனானாவை வெட்ட போகிறேன். வெட்டி நல்ல துப்புரவான துணியும் பேப்பரும் கீழே போட்டு தான் செய்கிறேன். அதனால தான் நான் அதில் துணியில் அந்த பேப்பரில் விழுந்ததையும் எடுக்கிறேன். நீங்கள் வேணுமெண்டா அதுக்குள்ள இருக்கிற சீட்ஸை எடுத்துடலாம். நான் சீட்ஸோடையே போடுறேன், அதில் ஒரு சத்து இருக்குன்னு தானே. இது வந்துட்டு நீங்கள் எல்லா பழத்திலும் செய்யலாம். ரெட் கிரேப்ஸ் போடலாம், இல்லாட்டால் பர்பிளில் இருக்கிறது போடலாம், இல்லாட்டு க்ரீன் போடலாம், உங்களோட விருப்பம் அது. நான் முதல் கிரேப்ஸ் எல்லாம் ரெண்டாக கட் பண்ணி போட்டு, கட் பண்ணாமலே போட்டு அடிக்கலாம். நான் கட் பண்ணி போட்டு அடிக்கிறேன். இந்த கிரைண்டர் பெரிய தரமான கிரைண்டர் இல்லை, கொஞ்சம் கனகாலம் வாங்கி அப்போ தான் நான் மாற்றணும்னு இருக்கிறேன். அது டைம் இல்லை கடைக்கு போய் வாங்குறதுக்கு. இது இப்போ என் மகளெல்லாம் பழத்தை கொடுத்தா சாப்பிட்றது கொஞ்சம் பஞ்சிப்படுவா. இப்படி அடித்து கொடுத்தா ஈஸியாக குடிச்சிடுவா. அப்போ அதால் நான் நல்ல ஒரு டெக்னிக் கொண்டு இப்போ என்ன செய்கிறேன், நான்டா 2 நாளைக்கு ஒருக்கா அப்படி பழங்களை போட்டு அவருக்கு மிக்ஸ் பண்ணி அடித்து கொடுத்துருவேன். நீங்கள் ஆப்பிள் தோலோடும் போடலாம். நான் தோலை கலட்டுறேன். சீவிரன் என்னெண்டா கொஞ்சம் இந்த டைமுகளில் சீவிட்டு போகிறோம். நல்ல மெட்டது இதில் வந்துட்டு ஒரு மெழுகு இருக்கும், ஆனால் இந்த ஆப்பிளில் இல்லை. நம்மளாவே ஒரு மெழுகு ஒன்று இருக்கும், அந்த மெழுகு கூடாது. அதால் நான் எப்போவுமே ஆப்பிளை சீவி போட்டு தான் யூஸ் பண்ணுறது. பள்ளிக்கூடம் இல்லாத ஹாலிடே என்றபடியாக அப்படி ஒரு 4-5 ஃப்ரூட்ஸை போட்டுட்டு காலையிலேயே கொடுத்துருவேன். காலையிலண்டா கொஞ்சம் உடம்புற லேட்டுன்றபடியாக ஒரு 10:30-11 குடும்பம்னு அதை கொடுப்பேன், இல்லாட்டால் பாலை கொடுப்பேன். இப்போ எல்லாத்தையும் அடித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் வந்து இதை போட்டு கிரைண்டரில் அடிக்கிறது தான், அவ்வளோதான். இதுக்குள்ளே கொஞ்சம் மில்க் சேர்க்கலாம். சரி, வாங்கலாம் அடிப்போம். ஸ்மூசி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ